எல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க பாஸ்டர், எங்களை மாத்திரம் ஏன் இப்போ வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? நாங்களும் கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஏன் தானே இது? ஸ்மோக் பண்ணா என்ன இருக்கு, ட்ரக்ஸ்னா என்ன இருக்கு, ட்ரிங்க்ஸ் பண்றது இல்லை, மற்ற கண்கள் காட்சி மற்றதெல்லாம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். நீங்க நிறைய பேர் ஊழியக்காரன்னு சொல்றாங்க, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், கடவுளை என்னை மாத்திட்டாரு. நீங்க எல்லாம் போயிட்டு அனுபவிச்சுட்டு வந்துடணும், நாங்க மாத்திரம் எதுவுமே செய்யாம இப்பவே வந்துடணும் நம்ம கடவுள் கிட்ட. ஆகாது, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வரணும். கண்டிப்பா ராஜா போயிட்டு வர. ஏன்னா வாலிபனே, உன் இளமையிலே நீ கண்டிப்பா சந்தோஷம் தான் பண்ணணும். கரெக்டா? இளமை வயசுல என்ன நீ என்ன சொல்றது, அங்கதான் போறேன் அங்கதான் போறேன், ஊரெல்லாம் உலகெல்லாம் சுத்திட்டு வர்றது. இளமை வயதில நீ சந்தோஷப்பாடு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை துக்கப்படுத்தட்டும். அப்படியா? சொல்லுங்க. வாலிப நாட்களில் இதயம் துக்கப்படுத்தட்டுமா? என்ன பூரி பண்ண சொல்லு. ஆஹா, இதை விட ஒண்ணு இல்லை, என்ஜாய். என்னென்னவோ போடுறான், என்னென்னவோ பண்ணிட்டு அப்படியே ஒரு நாளெல்லாம் மிதக்கி கொண்டிருக்கிறான். பூரி பண்ணா உலகத்திலேயே இதுதான் சந்தோஷம், பெரிய சந்தோஷம்னா அப்படியே அனுபவிக்கிறதுனால கிடைக்கிற ஒரு பூரிப்பு. பைபிளே சொல்லி வச்சு. அதனால சந்தோஷமா வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்கள் வாலிப நாட்களிலே சந்தோஷமா இருங்க, பூரி படைங்க எல்லாம் பாவத்திலும். பைபிள் பர்மிஷன் கொடுத்துச்சு. ஆனா அடுத்த வசனம் தான் உங்களுக்கு வந்துட்டு செக் வச்சிருக்கு. இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எங்க ஓட முடியாது சொன்னாங்க இல்லையா? என்னுடைய கேள்வி என்ன, நீ திரும்பி வர்றவனே என்ன உத்தரவாதம்? எங்களுடைய பாஸ்டனுடைய பையன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு வர்றேன்னு தான் சொன்னாரு, நினைச்சிருக்கலாம். திரும்பி வரலையே, வாலிப இளம் வயதிலேயே இறந்துட்டாரு. என்ன உத்தரவாதம் இருக்குப்பா? நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வருவேன். உனக்கு யார் உனக்கு அக்ரிமெண்ட் கொடுத்தது நீ இத்தனை வயசுல இருப்பேன்னு? ஒன்னும் இல்லை, உன்னுடைய சுயநயமே இல்லாம போயிடுவேன். உன் நித்தியத்தை எங்க கிடைக்க போற? சும்மா டைலாக் எல்லாம் பேசுறது நடக்காது. ரெண்டாவது ஒண்ணுன்னு சொல்லிடுறேன், நீ எந்தெந்த தவறுக்கு உன் சரீரத்தை விட்டு கொடுத்துட்டு போறியோ, உன் வாலிப நாட்கள் கழிஞ்ச பிறகு எல்லா பாவத்தின் விளைவினால் ஏற்படுகிற சரீர பலவீனத்தை நீ சாவரண மகன் அவஸ்தை போடணும். தெரியுங்களா? அது உனக்கு முதல்லயே வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா உன்னுடைய வயதான நாட்கள் எல்லாம் இருந்து செத்துடுவ. நீ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வர்றேன்னா உன்னுடைய வாலிப நாட்கள் முடிஞ்சு போகுது இல்லையா? அப்போ நீ எந்தெந்த தவறுக்கெல்லாம் ஆட்கொண்டப்பட்டியோ அது உன் சரீரத்துல பலவீனமாய் மாறி உன்னை குத்தும், வேதனைப்படுத்தும், உன் சரீரத்துல பயங்கரமான பிரச்சனை கொண்டு வரும். அதுக்கு தான் அனுபவப்பட்ட தேவ பிள்ளைகள் சொல்றாங்க, அங்கெல்லாம் போதப்பா, வந்துரு. நீ போயிட்டு வந்து அடிபட்ட பிறகு அது உன்னுடைய கௌரவத்தையும் குறைக்குது. இப்ப நீ குடிச்சிட்டு வந்துட்டு நாளைக்கு ரசிக்கப்பட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாருமே உன்னை ஏற்றுப்பார்களா? இல்ல, திட்டுறவங்க திட்டுவான், ஊழ்ந்தான் இப்ப அப்படி இருக்கிறாள். அதெல்லாம் தேவையா? நமக்கு நல்லா இருக்கிறப்ப வந்தெல்லாம்